ஹலோ, வெல்கம் டு Cybernova. இந்த வீடியோல CeWL எப்படி யூஸ் பண்றதுன்னோ, அதை வச்சு ஒரு டார்கெட் வெப்சைட்டை ஸ்பைடர் பண்ணி எப்படி பாஸ்வேர்ட் கிராக்கிங்க்கு வேர்ட்லிஸ்ட் ஜெனரேட் பண்றதுன்னோ காட்ட போறேன். கஸ்டம் வேர்ட்லிஸ்ட் ஜெனரேட்டர், அதை தான் ஷார்ட்டா CeWLன்னு வச்சிருக்காங்க. இது ஒரு ரூபி ஆப். இது ஒரு டார்கெட் URLல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சில சமயம் நாம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்க்கும் போய் அதுல இருக்க யூனிக் வேர்ட்ஸை பாஸ்வேர்ட் கிராக்கிங்காக எடுத்துக்கலாம். இது ஒரு வெப்சைட்டையோ அதோட யூசர்ஸ் மேல ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். CeWL எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காட்ட நான் www.certifiedhacker.com டார்கெட் வெப்சைட்டை எடுத்துக்க போறேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான டார்கெட் டொமைனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல நான் CaliVM அப்புறம் நெட்ஹண்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறேன். CaliVM எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க CaliVM எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அது ஐ பட்டன்ல இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. CeWL யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் CeWLன்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன்ஸை கொடுத்து கடைசியா டார்கெட் URL என்டர் பண்ணிக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் மாறும். இந்த டூலை ரூட் ப்ரிவிலேஜ்ல ரன் பண்ணணும். ஸோ ரூட் யூசர்ஸ்க்கு போக ஃபர்ஸ்ட் நான் sudo su அப்படிங்கிற கமெண்ட்டை டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செக்ஷன்ல நான் கிரியேட் பண்ணிருக்கிற பாஸ்வேர்டு கொடுத்து கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் CeWL ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் https:// www.certifiedhacker.comனு டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணிக்கிறேன். இதுல -d ஒரு வெப்சைட்ல எவ்வளவு டெப்த்துக்கு போகணும், எத்தனை பேஜஸை ஃபாலோ பண்ணணும்னு மென்ஷன் பண்ண யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் -dன்னு செட் பண்ணி அதுல ரெண்டுன்னு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ மெயின் பேஜ் அப்புறம் மெயின் பேஜோட லிங்க் ஆகியிருக்க பேஜை மட்டும் கிரால் பண்ணி வேர்ட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். டெப்த் இன்க்ரீஸ் பண்ணினா வேர்ட்ஸும் நிறைய கிடைக்கும், அதே சமயம் அதை கிரால் பண்ணுற டைமும் அதிகமாகும். -m ஆப்ஷன் மினிமம் வேர்ட் லென்த்தை காட்டுது. இது மூலமா வேர்ட் லென்த்தோட குறைஞ்சபட்ச அளவு எவ்வளவுன்னு மென்ஷன் பண்ண முடியும். இப்போ 5 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்க வேர்ட்ஸை மட்டும்தான் வேர்ட் லிஸ்ட்ல வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதனால ஷார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். கமாண்ட் டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ண அப்புறம் CeWL ஃபினிஷ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த டார்கெட் வெப்சைட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின யூனிக் வேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுல இருக்க வேர்ட்ஸ்லாம் அந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டோட யூசர்ஸோ பாஸ்வேர்டா யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த வேர்ட் லிஸ்ட்டை டெக்ஸ்ட் ஃபைலா சேவ் பண்ண இந்த கமாண்டை என்டர் பண்ணுங்க. CeWL ஸ்பேஸ் -w ஸ்பேஸ் wordlist.txt ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் 5 https:// www.certifiedhacker.com. இந்த கமாண்ட் டார்கெட் வெப்சைட்டை 2 டெப்த்துக்கு ஸ்பைடர் பண்ணி அதுல 5 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்க வேர்ட்ஸை wordlist.txtன்ற ஃபைல்ல சேவ் பண்ணும். இதுல -wன்ற ஆப்ஷன் இதுல வர அவுட்புட்டை ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணும். இதை வச்சு வேர்ட்லிஸ்ட்டை டெக்ஸ்ட் ஃபைலா சேவ் பண்ணிக்கலாம். W ஆப்ஷனுக்கு அடுத்து பின்னாடி அந்த ஃபைலோட நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதே மாதிரி CeWLல வேற சில யூஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸும் இருக்கு. -c யூஸ் பண்ணனா ஒரு வேர்டு அந்த சைட்ல எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு வரும். -da யூஸ் பண்ணி அந்த சைட்டோட மெட்டாடேட்டாவையும் இன்க்ளூட் பண்ண முடியும். CeWL -help டைப் பண்ணி இந்த மாதிரி வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஜெனரேட் ஆன wordlist.txt ஃபைல் ஹோம் டைரக்டரியில் சேவ் ஆயிருக்கும். அங்க ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி அந்த வேர்ட் லிஸ்ட்டை GVM டெக்ஸ்ட் எடிட்டர்ல வியூ பண்ணலாம். இந்த டூலை நம்ம நெட்ஹண்டர்லயும் ரன் பண்ணலாம். நெட்ஹண்டர்ல ஃபர்ஸ்ட் டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்க நெட்ஹண்டர் டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு CeWLன்னு டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணுங்க. கமாண்ட் நாட் ஃபவுண்ட் பட் கேன் பி இன்ஸ்டால் வித் apt install CeWL do you want to installனு கேட்கும். அதுக்கு yன்னு டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ப்ரொசீட் பண்ணுங்க. திருப்பி பேக்கேஜ் சைஸ் காட்டி கன்ஃபார்ம் பண்ண மறுபடியும் எஸ்ஆ நோவான்னு கேட்கும். அதுக்கும் yன்னு டைப் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. CaliVMல ரன் பண்ண சேம் கமாண்ட்ஸை நெட்ஹண்டர்லையும் நான் ரன் பண்ணி காட்டுறேன். நெட்ஹண்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற வீடியோ ஐ பட்டன்ல இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெட்ஹண்டர்ல சேவ் பண்ண வேர்ட்லிஸ்ட் ஃபைலை வியூ பண்ண cat ஸ்பேஸ் wordlist.txt கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். டெர்மினல்ல இப்படி டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்றது அப்புறம் எடிட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ் பத்தி நான் போட்டிருக்க வீடியோ ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இப்படி கிரியேட் பண்ணின வேர்ட் லிஸ்ட்டை வச்சு ஒரு டார்கெட் ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாயியோட இமெயிலை ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மூலமா ஹேக் பண்ண பயன்படுத்தலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ்க்கு ஹைட்ரா ஆர் ஜான் த ரிப்பர் மூலமா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் கிராக் பண்ணலாம். இந்த வீடியோல எப்படி ஒரு ஆர்கனைசேஷனோட வெப்சைட்ல இருந்து வேர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.